அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூப்பு முதிர்வு பருவத்தை 4 நிலைகளாக பிரிக்கலாம். அதில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி ஈஸியாக உங்களால் கடந்து வர முடியும், எப்படி உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 40 வயதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க இந்த மெனோபாஸ் நிலை அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு நிலை என்னன்னு பார்த்தோன்னா ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 40 வயதில் ஸ்டார்ட் ஆகும். இந்த வயது பருவத்தில் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா பெரி மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டம் நீங்கள் மெனோபாஸ் அடையிறதுக்கு ஒரு 4 வருடத்திலிருந்து 10 வருடத்திற்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 இயர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பருவத்தில் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ முறையற்ற மாதவிலக்கு வர ஆரம்பிக்கும், உடல் எடை கூட ஆரம்பிக்கும், மனக்குழப்பம், மனப்பதட்டம், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிறப்புறுப்பு பகுதிகளில், தோல் பகுதியில் வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வயிறு சுற்றி, இடுப்பு சுற்றி ஃபேட் டெப்போசிஷன், திடீர்னு தொப்பை அதிகமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய மூட் ஸ்விங்ஸ், கோவம், எரிச்சல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கும், வராது. அப்படி வராத போது உடம்பெல்லாம் வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு புதுவிதமான ஃபீல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பெரிமெனோபாசல் பீரியடில் தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது திடீர்னு நமக்கு பல்கி யூட்ரஸ், அடினோமயோசிஸ், இந்த மாதிரி நிறைய புது விதமான நோய்களை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இது பெரிமெனோபாசல் கண்டிஷனில் நம்ம சந்திக்கக்கூடியது. இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெனோபாஸ். இது 1 வருடம் நம்ம சொல்கிறோம். இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு பீரியட்ஸே வரல, 12 மந்த்ஸ் பீரியட்ஸே வரல அப்படின்னு சொன்னால் நம்ம அதை மெனோபாசல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நமக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு அது வரைக்கும் பிபி இருந்திருக்காது, திடீர்னு பிபி வர ஆரம்பிக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப கூடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 4வது நிலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் மெனோபாசல் பீரியட். போஸ்ட் மெனோபாசல் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு 12 மாதம் பீரியட்ஸே வராமல் இருந்தது இல்லைங்களா, அதில் இருந்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் எல்லாமே பெண்களை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மெனோபாசல் பீரியட் தான். இந்த காலகட்டத்தில் பீரியட்ஸும் சுத்தமாக இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 வயது கடந்த பிறகு நம்ம சொல்கிறோம் பீரியட் சுத்தமாக இருக்காது. வெஜினல் ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், தோல் வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், உடல் எடை அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் தான் சர்க்கரை நோய் திடீர்னு எட்டி பார்க்க ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் திடீர்னு அதிகமாகிற மாதிரி தெரியும், பிபி லெவல் அதிகமாகிற மாதிரி தெரியும். இது எல்லாமே நம்ம அந்த காலகட்டத்தில் தான் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4 நிலைகளில் நம்ம முதல்ல எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் 2 நிலைகள்லையுமே பெண்கள் பீரியட்ஸை ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணிட முடியும், கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கடைசி 2 நிலைகளில் பீரியட் சுத்தமாக இருக்காது. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம உடல் எடை காரணமாகவும் வயதான பிறகு வரக்கூடிய நிறைய பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள், குறிப்பாக மூட்டு தேய்மானம் முதற்கொண்டு எல்லா பிரச்சனையுமே நம்ம அதுக்கு மேலே சந்திக்கிற நேரிடும். அது வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருப்போம். ஜாயிண்ட் பெயின் இருக்காது, வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுலலாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த போஸ்ட் மெனோபாசல் கண்டிஷன், மூட்டு தேய்மானம், மூட்டு மிருதுவாகுதல், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 40 வயது கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே 3 விதங்களில் நம்ம கவனம் செலுத்தணும்.
ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளுடைய வலு, போன் ஹெல்த்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். மூணாவது விஷயம் உங்கள் இருதயத்தினுடைய ஆரோக்கியம், ஹார்ட் ஹெல்த். இந்த 3 விஷயங்களில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். ஸோ உடல் எடையை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி குறையிறதுனால ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸஸ் ஈஸ்ட்ரோஜனை வந்து டீடாக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய வெள்ளரிக்காய் நீங்கள் சேர்த்துக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய புதினா நீங்கள் அந்த காலகட்டத்தில் சேர்த்துக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ புதினாவை அடிக்கடி ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சலட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது உங்களோட வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் பெண்கள் குறிப்பாக வந்து பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து அடிக்கடி சூப் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அதுவுமே அவங்களுக்கு வந்து உடல் எடையை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து எலும்புகளுடைய ஆரோக்கியம் பொறுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பிரண்டையை வந்து அவங்க அடிக்கடி துவையல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பிரண்டை பொடியாகவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பொடி இல்லை பிரண்டை பொடி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எள்ளுருண்டை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது எள்ளுருண்டை வந்து கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மூட்டு வலிக்கு இன்னொரு விஷயம், முடக்கருத்தான் கீரையை வந்து அடிக்கடி சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை சூப் மாதிரி இல்லை ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி முருங்கை கீரையை வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்திக்கணும். பொரியலாகவோ அல்லது பருப்பு சேர்த்து கடைஞ்சியோ நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். இல்லை சூப் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் கொஞ்சம் வேக்காடாக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடியதாக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தோன்னா இருதயத்தினுடைய ஆரோக்கியம். 40 வயது கடந்த பெண்கள் ஒரு வாரத்துக்கு 3 நாட்களாவது பூண்டு பால் வந்து எடுத்துக்கணும். ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து 1-2 தட்டிட்டு கொஞ்சமாக தண்ணியும் கொஞ்சமாக பாலும் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து இரவு நேரம் உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு இரவு நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூண்டு பால் வந்து உங்கள் இருதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் இருதயத்தினுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பெண்கள் மெனபாஸ் நிலையை அடையும் பொழுது நீங்கள் 4 நிலைகளில் எந்த நிலைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் இருதயத்தினுடைய ஆரோக்கியம், உங்கள் எலும்புகளுடைய ஆரோக்கியம், அதே சமயம் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளுதல், இந்த 3 விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பூப்பு முதிர்வு பருவமான மெனபாஸ் காலகட்டத்தை ஆரோக்கியமாக கடக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.